பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்கா வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான, வழி தவறி செல்லுகிற பிள்ளைகளுக்கு துணையானவரான, நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்தவரான, அற்புதங்களை செய்கிற, அவதிப்படுவோருக்கு ஆறுதல் அளிக்கின்ற, அடிமைப்பட்ட பிள்ளைகளை மீட்கின்றவரான கோடியற்புதர், அருள்வாக்கு புனிதர் புனித அந்தோணியாரின் பெயரால் ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் நம்மை ஒரே குடும்பமாக கூட்டிச் சேர்த்திருக்கிற புனிதருக்கு வணக்கம் செலுத்தும் இந்த நாளில் இதோ ஆராதனை வலையொலிதளம் வழியாய் நம் கண்களுக்கு முன்பாக நம் இல்லத்தில் இதோ பிரசன்னமாகி இருக்கிற புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக, புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக நம்மையும் நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த நவநாள் ஜெபத்தில் பக்தியோடு இணைவோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய சிறப்பு தேவைகளை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்ட நபர்களை இதோ புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அமைதியில் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது
எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மையே தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, வல்லமையான இறைவன் வாழ்வை மட்டுமே நமக்கு தருகிறவர். வாழ்வை தன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதில் எதிர்கொள்ளும் எல்லா தடைகளையும் உடைத்து கொடுக்கிறவர். புனித பதுவை அந்தோணியார் வழியாக அவருடைய பரிந்துரையை நம்புகிற அநேக பிள்ளைகளுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். உடல் உள்ள நோய்களிலிருந்து காப்பாற்றி இருக்கிறவர். இதோ அந்த ஆண்டவர் இந்த நாளின் பதிலுரை பாடலாக அமைந்திருக்கிற திருப்பாடல் 85 நம் பதில் மொழியாக அமையக்கூடிய 7வது வசனத்தில், ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் என்று நம் ஒவ்வொருவரையும் அவரை நோக்கி பார்த்து நம் உள்ளத்தை உயர்த்தி ஒப்புக் கொடுக்கும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவர் தாமே நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் பாதுகாவலருடைய வாழ்வு பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில், பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் அவரை மனம் சோர்வுற செய்த போதெல்லாம் இதோ வார்த்தையாகிய அந்த இறைவனை, நற்கருணையாக எழுந்தருளி இருக்கிற அந்த இறைவனை சிக்கன பற்றி கொண்டவராக, ஆண்டவரே, முது பேரன்பை எனக்கு காட்டியருளும். என்னையும் நம்பி ஜெப உதவிக்காக வருகிற பிள்ளைகள் மீது முது பேரன்பை காட்டியருளும் என்று ஒப்புக் கொடுத்து வேண்டினார். தனக்கும் விடுதலையை பெற்றுக்கொண்டார். தன்னுடைய பரிந்துரையை தேடி வந்த அநேக பிள்ளைகளுக்கு எந்த ஆண்டவருடைய பெயரால் வல்ல செயல்களை ஆற்றினார் என்று புனிதருடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, என்றென்றும் எங்கள் மேல் சினம் கொள்கிற கடவுள் அல்ல நீர் என்று திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். எங்கள் மீட்பராம் கடவுளே,
எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றியருளும். ஆண்டவரே, உம் பிள்ளைகள் மீது அருள் கூறுகிறவர், உம் மக்களினுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றவர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விடுகிற ஆண்டவர். இதோ உமது பேரன்பினால் எங்களை கண்ணோக்கும். கடும் சீற்றம் கொள்வதை எங்களுக்காக விலக்கி கொண்ட தெய்வம், சினம் முழுவதையும் அடக்கி கொண்ட ஆண்டவர் என்று திருப்பாடல் ஆசிரியரின் உணர்வை நாமும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையாக்கி இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிற முதல் வாசகத்தில் மீகா இறைவாக்கினர் கடவுளை நல்ல ஆயனாக, அவர் தேர்ந்து கொண்ட மக்களை ஆள்வதற்கென நியமிக்கப்பட்டவர்கள் போலியானவர்களாக, சுயநலம் கொண்டவர்களாக, தங்களையே மேய்த்து கொள்ளுகிறவர்களாக மாறிப்போன நிலையில் ஆயனில்லாத ஆடுகளைப் போல பரிதவித்து கிடந்த அந்த பிள்ளைகள் மீது, ஆண்டவரே, இதோ நீரே எங்களை ஆயனாக இருந்து வழி நடத்தும். அன்றைக்கு நீர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்தி விடுதலை செய்து வாழ்வின் பாதையில், விடுதலை பாதையில் வழி நடத்தின ஆண்டவரே, இதோ மக்களை இந்த நாட்களிலும் வழி நடத்தும் என்று ஒப்பு கொடுத்ததைப் போல இந்த ஒப்பு கொடுக்கிற போது உமக்கு நிகரான இறைவன் யார்? ஆண்டவரே, உமக்கு நிகராக இருக்கிற இறைவன் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. மன்னிப்பதில், எங்களை ஏற்றுக்கொள்வதில், எங்கள் மீது இரக்கம் காட்டுவதில், எங்களை அன்பு செய்வதில், எங்களை பொறுமையோடு கையாள்வதில் நீர் ஆகச் சிறந்தவராக செயல்படுகிறீர். உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனையோ கடவுளர் இருக்கிறார்கள் என்று மனிதர்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட, மனிதர்கள் நிச்சயமாக உம்மை விட சிறந்த கடவுளை உணர்வது கடினமான காரியம் என்று, ஆண்டவரே, கடவுளரில் உமக்கு நிகரான இறைவன் யார் என்கிற அந்த மீகா இறைவாக்கினரினுடைய வார்த்தையை மனதில் அசை போட்ட பிள்ளைகளாக இந்த நாளின் நற்செய்தி நாமும் இயேசுவுக்கு, இறைவனுக்கு தந்தையாக, தாயாக, சகோதரனாக, நெருக்கமான உறவாக இருக்க முடியும் என்கிற அழைப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, நானெல்லாம் அந்த ஒரு நிலைக்கு என்னை கையளிக்க முடியுமா, எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று நம்முடைய சிறுமையில் நாம், நம்முடைய பாவத்தில் நாம் கூனி குறுகி நின்றாலும், ஏதோ தயாலம் உள்ளவர், இரக்கத்தின் தெய்வம், தன் பிள்ளைகள் மீது பேரன்பு காட்டுகிறவர், புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து தன் பாதத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருகிற தெய்வம், பாவங்களுக்கு ஏற்றபடி ஒருபோதும் தன் பிள்ளைகளை நடத்தாத ஆண்டவர், நிச்சயமாக அவருடைய வார்த்தையை உண்மையாய் வாழ உங்களும் நானும் நீங்களும் கையளிக்கிற போது நிச்சயமாக அவருக்கு நெருக்கமான உறவாக உயர்த்த பெறுவோம். இப்படி தனக்கு உறவு கொண்டாடுகிற ஒரு கடவுள் உலகத்தில் இல்லவே இல்லை என்கிற நம்பிக்கையோடு தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் இடையில் இருக்கிற எல்லா இடைவெளிகளையும் குறைத்து கொள்ளுகிற, நெருக்கமாக வாஞ்சையோடு தன் பிள்ளைகளை தேடி வருகிற எந்த ஆண்டவரை, நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவரை, நம் கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவரை மீகா இறைவாக்கினரின் வார்த்தைகளிலே, ஆண்டவரே, கடவுளரில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று இதோ இந்த பாடல் குழுவினரோடு இணைந்து பாடி ஆண்டவரை துதித்து அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, கடவுளரே, உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே, கடவுளரே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே கடவுளரில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து ஆண்டவரே உந்தன் ஜனங்களை அற்புதமாய் நீர் நடத்தி சென்று இந்த நாட்களிலும் கூட வாழ்வின் விடியலின் புதிய எழுச்சியின் பாதைகளை கொண்டுகொள்ளாதபடி பல்வேறு பாவ சாப கட்டுக்களிலே அடிமைத்தனங்களிலே மூழ்கி கிடக்கிற உம் பிள்ளைகள் உம்மை நோக்கி எழுப்புகிற கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கடவுளாய் எங்கள் மீது இறங்கி வருகிற ஆண்டவராய் இந்த நாளிலும் எங்களுக்காக நீ செயல்பட நீ நல்லவராக சர்வ வல்லவராக என்றும் வாக்கு மாறாதவராக எங்களோடு நீர் இருக்கின்றீர் என்கிற உணர்வை வெளிப்படுத்துகிற இந்த ஆண்டவரிடம் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதித்து அவரை மகிமை செய்வோம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே கடவுளரில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பிரியமானவர்களே, கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய உணவு சாதாரண உணவு அல்ல. மாறாக தன்னை அல்லும் பகலும் இடைவிடாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி பாடுகிற தூயவர்கள் உண்ணும் உணவால் நம்மை போஷிக்கிறவர். இதோ இந்த கடவுளைப் போல யாருமே இல்லை. மீகா இறைவாக்கினர் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து தன் பிள்ளைகள் மீது வழக்குரைஞராக இருந்து அடுக்கடுக்காய் அவர்களுடைய குற்றங்களை எடுத்து இயம்பினாலும் தன் பேரன்பினால் அத்துணை பாவங்களையும் நம்முடைய எல்லா குற்றங்கள் குறைகளையும் மன்னித்து நமக்கு விடுதலையை நமக்கு ஆசீரை தன் பிள்ளைகளுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கிற இந்த ஆண்டவரை இதோ இந்த வார்த்தைகளிலே தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை பாவிகளாகி எங்களை நேசித்திட என்று வார்த்தைகளிலே ஆண்டவரை துதித்து பாடுவோம். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே.
போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே கடவுளரே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உங்களுள் யாரேனும் தாகமுற்றிருந்தால் என்னிடத்திலே வரட்டும், அவன் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். இதோ புனித அந்தோனியார் வழியாக அவருடைய பரிந்துரைக்குள்ளே பல்வேறு வகையான ஏக்க பெருமூச்சுகளை ஒப்புக்கொடுக்கிற, தாகத்தோடு வந்து நிற்கிற, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளின் தாகத்தை எல்லாம் போக்கி தன்னுடைய பிள்ளைகளினுடைய பசியை நீக்குகிற ஆண்டவர். இதோ அந்த நாளில் தேர்ந்து கொண்ட ஜனங்கள் தாகத்தோடு மோசேயிடம் முறையிட்ட போது கண்மலையை பிளக்கும்படியாய் செய்து தன்னுடைய ஜனங்களினுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர். இதோ என்றும் இவருடைய நாமம் அதிசயங்களை புனித அந்தோனியாரின் பெயரால் கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிகழ்த்துகிறது. அற்புதங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தும்படியாக செய்கிற எந்த ஆண்டவரை நம்பிக்கையோடு உற்று நோக்கின பிள்ளைகளாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்முடைய தாகம் எதுவாக இருந்தாலும், நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள் எவராக இருந்தாலும் இவரிடத்திலே தாகம் தீர்க்கிற, ஜீவ ஊற்றை கொண்டிருக்கிற, வாழ்வை ஊற்றை கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரிடத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி பாடி நம்மையே நாம் சரணாகதி ஆக்குவோம். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் Thank you, Jesus. தீர்த்தீர். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம், ஆமென். இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே கடவுளரே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே கடவுளரே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தன் படைப்பில்
தன் சாயலை விதைத்து உருவாக்கின பலு குறைந்த இயல்புடைய இதோ உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தைக்குரிய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிற போது நெருக்கமான உறவாக, அவருக்கே தந்தையாக, தாயாக, சகோதர உறவாக தேர்ந்து கொள்ளுகிற இறைவன், இவருக்கு நிகரானவர் உலகில் ஒரு தெய்வமும் இல்லை என்கிற ஆழமான நம்பிக்கையை, ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் இதோ ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே கூடி நிற்கிற நாம் அற்புதமான இந்த ஆண்டவரை, அதிசயங்கள் நிகழ்த்துகிறவரை உள்ளூர நிறைவாக உள்ளத்தில் அனுபவித்து வாழ்ந்து அவருடைய பெயரால் நிச்சயமாக நன்மையான காரியங்கள் உண்டு என்பதை உலகுக்கு என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பெயரால் ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற நாம் பராக்குக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய பாவம் மலை போன்று குவிந்து கிடந்தாலும் இதோ வெண்பனி போல தன் இரக்கத்தை பொழிந்து மாற்றுகிறவர், பேரன்பை தன் பிள்ளைகள் மீது நிறைவாக பொழிவேன் என்று சொல்லுகிற இந்த தெய்வத்திடம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரம், உடைய வாழ்வு சூழலை, இந்த நாளில் நாம் ஏந்தி வந்திருக்கிற விண்ணப்பங்களை, நம்மிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு இணைத்து அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அதிகமாய் எங்களை நேசிக்கின்றவர், இதோ எங்களை ஆளும்படியாய் மண்ணுலகில் நீர் ஏற்படுத்தின தலைவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக தங்கள் நலனுக்காக ஆடுகளையே காவு வாங்குகிற நிலைகளுக்கு மத்தியில் வேடிக்கை பார்க்கிற கடவுளாக அல்ல, இதோ நானே உங்களுக்கு ஆயனாக இருப்பேன் என்று உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர், கோடி அற்புதர் புனித அந்தோணியாரைப் போல உடைய வார்த்தையின்படி வாழ்ந்த பிள்ளைகளை, புனிதர்களை ஆண்டவரே எங்களுக்கு ஆயர்களாக கொடுத்து எங்கள் தேவைகளுக்காக உம்மிடம் பரிந்து பேசுகிற நிலைக்கு அவர்களை உயர்த்தி ஏராளமான நன்மைகளால் எங்களை நிரப்புகிறவர். நன்றி அப்பா, நல்லவரே. நாங்கள் கடந்து வந்த இந்த நாட்களிலே அற்புதமாய் நீர் எங்கள் மீது உம் பார்வையை பதித்து அதிசயங்களை நிகழ்த்தி உம்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து உம் பிள்ளைகள் முன்பாய் கண்ணீர் வடித்து நின்ற காரியங்களுக்குள்ளே உடைய பேரன்பை காட்டி உடைய பிள்ளைகளுக்கு ஆபத்தாய் வந்த அத்துணை நேரங்களிலும் அலகையினுடைய எல்லா கட்டுகளையும் உடைத்து உடைய பிள்ளைகளை வாழ்வின் பாதையிலே வழிநடத்தி வந்திருக்கிறீரே. நன்றி ராஜா, நல்லவரே. நம்பிக்கையோடு புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவரிடத்தில் செல்லுகிற எனக்கு, நான் ஒப்பு கொடுக்கிற இந்த காரியத்திற்கு, நான் ஒப்பு கொடுக்கிற இந்த மகனுக்கு மகளுக்கு நிச்சயமாக இறைவனின் இரக்கம் உண்டு என்று உடைய பிள்ளைகள் உணரும்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய உடல் நோயை போக்கி இருக்கிறேன். உம் பிள்ளைகளினுடைய உள்ளத்தில் இருந்த பல்வேறு பயங்களை, பதட்டங்களை நீர் அகற்றி இருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு முன்பாக இருந்த தடைகளையெல்லாம் நீக்கி போட்டிருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திற்கு அமைதியை கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளினுடைய இல்லங்களுக்கு சமாதானத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகள் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீண்ட நாள் வராத பலன் உடைய பிள்ளைகளை வந்தடையும்படியாய் செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு பரிவிரக்கம் காட்டி பதவி உயர்வை கொடுத்திருக்கிறேன், ஊதிய உயர்வை கொடுத்திருக்கிறேன், பணி பாதுகாப்பை கொடுத்திருக்கிறேன். நெருக்கடியான வேளையிலே உடைய பிள்ளைகள் அப்பா என்று உம்மை நோக்கி கூவி அழைத்த போது, அந்தோணியாரே என்று உதவியை தேடிய போது, நான் உன்னை காத்து கொண்டேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை மனிதர்களுக்கு முன்பாக குறுகி நிற்க விடாமல் உடைய பிள்ளைகளை
தலை நிமிரும்படியாய் செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற நாடி நரம்புகளிலே அடைப்புகளை ஏற்படுத்தின, வலிகளை ஏற்படுத்தின, வீக்கங்களை ஏற்படுத்தின எல்லா நோய் கிருமியினுடைய தாக்குதல்களிலிருந்து அப்பா நீர் மருத்துவருமாக உம் பிள்ளைகளுக்குள்ளே செயல்பட்டிருக்கிறேன். இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சாத்தியமே இல்லை என்று வைக்கப்பட்ட மருத்துவர்களுக்கெல்லாம் மேலாக நீர் மருத்துவராக இருந்து உம் பிள்ளைகளுக்கு பரிவிரக்கம் காட்டி இதோ ஒரு குழந்தை பேற்றை உம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு தாலி பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, உருக்குலைந்து போன உம் பிள்ளைகளின் வாழ்க்கையை மீண்டும் புதிய வடிவம் கொடுக்கிற ஆண்டவராக, உம் பிள்ளைகளின் பாவங்களுக்கு ஏற்றபடி ஒருபோதும் உடைய பிள்ளைகள் மீது சினத்தை வெளிப்படுத்தாத ஆண்டவராக, பொறுமையோடு உம் பிள்ளைகளாகி எங்களை அந்தோணியாரின் பரிந்துரைக்குள்ளே வைத்து அற்புதமாய் வழிநடத்தி எங்களை மிரட்டுகிற பசாசுகளின் தந்திரங்களிலிருந்து அற்புதமாய் விடுவித்து உடைய அரணும் கோட்டையுமான பாதுகாப்பை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கிற முதல் வாசகத்தின் அடிப்படையில் எங்கள் மீது அன்பு காட்ட, எங்களை உமக்கு நெருக்கமான உறவாக தேர்ந்து கொள்ளும்படியான அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இறைவன், உலகத்தில் உமக்கு நிகரான கடவுள் யாருமே இல்லை என்று மீகா இறைவாக்கினர் அறிக்கையிடுவதைப் போலவே இந்த நாளிலும் உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய உடன் இருப்பை வேண்டி நிற்கிற பிள்ளைகளாக இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை சூழலை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் பணிகள், நாங்கள் செய்யக்கூடிய வியாபார பல்வேறு வகையான தொழில் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் வேளாண் தொழில், கால்நடை வளர்ப்பு, இவற்றை ஒத்த எங்களுடைய பயணங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் மகிழ்ச்சியை காண விடாதபடிக்கு, வளர்ச்சியை அடைய விடாதபடிக்கு, எங்களுக்கு எதிராய் போர் தொடுத்து நிற்கிற எல்லா வகையான தடைகளையும், எங்களுக்குள்ளே இருக்கிற பாவ நாட்டங்களையும், வலு குறைந்த இயல்புகளையும் தேவரீர் இடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நிச்சயமாய் பாவங்களை பின்னுக்கு தள்ளி எங்களை உடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிறவர். இதோ அன்றைக்கு திருத்தூதர் பவுலுக்கு நீர் வலிமை தந்தீரே, உன்னுடைய வலு குறைந்த இயல்புகள் உன்னை வாட்டி வதைக்கிற போது மனம் சோர்ந்து போகாதே, உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே அப்பா. இதோ பாவிகளாகிய நாங்கள், பாவ பழக்க வழக்கங்களுக்கு எங்களையே துளைத்திருக்கிற நாங்கள், எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை எல்லாம் உடைய வல்லமைக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய இரக்கத்தின் பார்வை, உடைய பேரன்பு, உடைய பொறுமை இதோ எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கை சூழலை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தொல்லையாயிருக்கிற, எங்களை துரத்தி கொண்டே இருக்கிற, எங்களை தூங்க விடாமல் பண்ணுகிற எல்லா அலகையின் அந்தகார சக்திகளின் கட்டுக்களிலிருந்து இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள திருப்பெயர் இந்த நாளிலே உம் பிள்ளைகளுக்கு விடுதலையாய் அமைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் காண்பதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளை கரமெடுத்து கொள்வதற்காய் நன்றி. புனித அந்தோணியாரினுடைய பரிந்துரையிலே நம்பிக்கை வைத்து கண்ணீரோடு ஜெபிக்கிற உம் பிள்ளைகளினுடைய எல்லா கவலை தோர்ந்த எல்லா முகங்களுக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம் பிள்ளைகளுக்கு புதிய பார்வையை, புதிய விடுதலையை, புதிய எழுச்சியை, உடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீர் வாழ்க்கையின் பாதையிலே உடைய பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளினுடைய தேவைகளில் நீர் இரக்கம் காட்டி உமக்கு நெருக்கமான உறவாக உம் பிள்ளைகளை நீர் வணைத்து கொள்ள போகிற கிருபைக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு சமாதான குறைபாட்டை நீக்கி உடைய பிள்ளைகள் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உடைய பிள்ளைகளின் குழந்தை பாக்கியத்திற்கான, தாலி பாக்கியத்திற்கான, வேலை வாய்ப்புக்கான இன்னும் பல்வேறு தடைகள் உடைபடும்படியான தேவைகளிலே உடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தி உம் பிள்ளைகளோடு உடனிருக்க போகிற கிருபைக்காய் நன்றி. புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக உடைய பிள்ளைகள் தேடுகிற எல்லா நன்மைகளாலும் நலன்களாலும் உடைய பிள்ளைகளை நிறைக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எல் நினோ என்கிற இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை, மிகப்பெரிய ஒரு வறட்சியை உருவாக்கும் என்கிற அறிவு சார்ந்த தரவுகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே நீர் எல்லாம் வல்லவர்,
நிச்சயமாக அறிவை கடந்து செயல்படுகிறவர். உமக்கு விருப்பமானதை, உமக்கு பிரியமானதை பேரன்பினால் உடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய தெய்வம். இதோ வானத்தின் பலகணிகளை திறந்து போதுமான மழையை, நீர் நிலைகள் பெருகி நிற்கும்படியான, ஆறுகள் ஓடும்படியான அற்புதங்களை செய்ய நீர் வல்லவர் என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். அப்படியான ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே பருவமழையை எதிர்பார்த்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, வேளாண் தொழிலை தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பயிர் பச்சைகள் செழிக்கும்படியாக, கால்நடைகள் நன்றாக பலுகி பெருகும்படியாக ஆண்டவரே அந்தோனியார் வழியாக எங்களுக்கு அருளாசி தாங்கப்பா என்கிற உம் பிள்ளைகளின் தேவைகளுக்குள்ளே உம் இரக்கம் நிறைவாய் பொழியப்பட போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் யுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. என் மீட்பரே, விடுதலை நாயகனே, என் மீட்பரே,
உமக்கே என்றும் ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, வானதேவன் பலியினில் பங்கேற்க நாம் அழைக்க பெற்றிருக்கிறோம் என்கிற அழைப்பு பல்லவியின் உணர்வோடு புனித அந்தோணியாரின் பெயரால் ஆண்டவரிடமிருந்து நாம் பெறுகிற பல்வேறு நன்மைகளுக்கு நன்றியை முன்வைக்கிற தொடர்ந்து அவருடைய பரிந்துரைக்குள்ளே நம் தேவைகளை, நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுகிற இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யாருக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த நபர்களுக்காக, அவர்தம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற இவ்வேளையில் ஆராதனை டிவி என்கிற இந்த ஒரு சிறப்பான பணியில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்துணை பணியாளர்களினுடைய உடல் உள்ள நலன்களுக்காக இந்த ஆராதனை டிவி வலையொலி தளத்தினுடைய பணிகளை பல்வேறு நிலைகளில் தாங்கி நிற்கிற உபகாரிகளின் நன்கொடையாளர்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் புலம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறலாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீ. யாக்கோப்பினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீ. உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீ. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீ. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும்.
என்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 12 46 தொடங்கி 50 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார் இயேசு. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு நிறைந்தவர்களே, மீகா இறைவாக்கினர் இறைவன் ஒரு வழக்குரைஞரைப் போல தாம் தேர்ந்து கொண்ட மக்கள் எதிலெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் என்று குற்றங்களை எடுத்து எம்பி, எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன், ஏன் இப்படி பாவத்திற்கு மேல் பாவத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள், அக்கிரமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, உங்களுடைய பாவ வாழ்க்கையை பார்க்கிற போது அவ்வளவு கோபம் வருகிறது
என்று கண்டிக்கின்ற தண்டிக்கின்ற கடவுளாக மீகா இறைவாக்கினரின் வார்த்தைகளில் முதல் அதிகாரம் தொடங்கி தன்னை வெளிப்படுத்துகிறவர் ஏறக்குறைய நிறைவு பகுதியிலே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு அமைந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதே கடவுள் மன்னிக்கும் கடவுளாக, இரக்கத்தின் கடவுளாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்கிற இறைவாக்கினர் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களினுடைய குரலாக, ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கார்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே என்று இஸ்ரவேல் மக்களினுடைய கையறு நிலையை, கைவிடப்பட்ட நிலையை, அனாதைகளாயிருக்கிற ஒரு நிலையை அங்கே ஆண்டவர் திருமுன் ஜெபமாக வடிக்கிறார் இறைவாக்கினர் மீகா. ஆனால் நிச்சயமாக இந்த கடவுள் இவர்கள் மேல் இரக்கம் கொள்ளுவார். இன்றைய திருப்பாடல் 85 நாம் ஜெபித்ததை போலவே பதிலுரை பாடல் இறைவன் தன் பிள்ளைகள் மீது பேரன்பு காட்டுகிறார். இப்போ நாம் இணைந்து ஆண்டவரே எங்களுக்கு பேரன்பு காட்டியருளும் என்று அவரிடத்தில் உண்மையாய் நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது அவர் நம் மீது இரக்கம் காட்டுவதை தவிர அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை. பாருங்க அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் கடவுளுடைய அந்த யதார்த்தமான கோபம், இவர்களை ஆள்வதற்கென்று இஸ்ரவேல் மக்களை நெறிப்படுத்துவதற்கென்று தலைவர்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆனால் தலைவர்களாக வந்தவர்கள், அரசர்களாக இருந்தவர்கள், அவர்கள் ஆடுகளை பற்றி கவலைப்படவில்லை, காணாமற் போனதை தேடவில்லை, கால் ஒடிந்தவற்றுக்கு கட்டுப்போடவில்லை. மந்தையை வளர்ப்பதற்கு பதிலாக அவற்றை அவர்கள் உண்டு கொளுத்தனர். எனவே கடவுள் சொல்றாரு, என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன், மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கி விடுவேன், தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், இனி என் ஆடுகள் அவர்களுக்கு உணவாகா என்று ஆடுகளோடு ஒன்றித்த, அவர்களுக்கு நல்வாழ்வை வழங்கக்கூடிய, ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதையும் நிறைவாக பெறும் பொருட்டு இந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிற கடவுளாக, ஆயனாக நான் இறங்கி செயல்படுவேன். அதுதான் கடவுளுடைய உணர்வு. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 23 நாம் தியானிப்பதைப் போல ஆண்டவர் நம் ஆயனாக இருக்கிற போது நமக்கு எந்த குறையும் இல்லை. பிரியமானவர்களே, மனித நிலையில் இருக்கிற தலைவர்கள் ஒரு கட்டத்தில் அவங்களால பொறுமையை தக்க வைக்க முடியலை, கனிவோடு அவர்களால் வழி நடத்த முடியலை. என்ன இவங்க, என்ன இவங்க அப்படின்னு சொல்லி தண்டிக்கிற, அவர்களை கண்டிக்கிற, அவர்களை காயப்படுத்துகிற, அவர்களுக்கு தண்டனையை வழங்கக்கூடிய தலைவர்களாகத்தான் நிறைய தலைவர்கள் அன்றும் சரி இன்றைக்கும் சரி. ஆனால் அகில உலகையும் படைத்து ஆள்கிற இந்த கடவுள் மனிதர்களின், உங்களுடைய என்னுடைய வலு குறைந்த இயல்பின் ஆழத்தை அறிந்தவர். ஏன்னா நம்ம கண்களுக்கு, புலன்களுக்கு எது மகிழ்ச்சி தருகிறதோ, களிப்பு தருகிறதோ, கவர்ச்சியாக இருக்குதோ அதை நோக்கி தான் நம்ம ஓடுவோம். முதல் பெற்றோருளையே இந்த கடவுள் அதை பார்த்து விட்டார். அதனால் இவர்கள் தவறு இழைப்பார்கள், ஆனாலும் இவர்களை மன்னிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கிற போது அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறி எத்தனையோ தருணங்களில் கடவுளை வேண்டாம் என்று சொல்லி கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்திற்கு மேல் பாவத்தை கட்டி கொண்டவர்கள்.
ஆனால் பாருங்க, கடவுள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள். இவர்கள் மீது யார் இறங்குவார், என்னை காட்டிலும் யார் அவர்களுக்கு இரக்கம் காட்ட முடியும் என்று அவர்களுக்காக இறங்கி செல்லுகிற, அவர்களுக்காக இறங்கி செயல்படுகிற கடவுளைத்தான் விவிலியம் காட்டுகிறது. இயேசுவின் வருகையின் நோக்கமும் அதையே வெளிப்படுத்துகிறது. அதனால தான் மீகா இறைவாக்கினர் இன்றைய வாசகத்தில் சொல்லுகிறார், பாவத்தை பொறுத்து அக்கிரமத்தை, மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற உமக்கு நிகரான கடவுள் உண்டோ? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகரான இறைவன் இல்லவே இல்லை என்பதுதான் அங்கே மீகா இறைவாக்கினருடைய அறிக்கையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்மளாலெல்லாம் நம்ம கூட பிறந்தவங்க அல்லது நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு சொல்லை அல்லது நம்முடைய வார்த்தையை மீறுகிற அந்த நிலையை, நமக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு செயலை நம்மளால் பொறுக்க முடியலை, மன்னிக்க முடியலை. செத்தால் என் மூஞ்சியில் முழிக்காத, நான் சொன்னபடி நீ கேட்கல, போ, என்கிட்ட பேசாத, என் பக்கத்தில் வராத, என் அன்பை பெறுவதற்கு நீ தகுதி இல்லாதவர் என்று நம்மளாம் விரட்டி அடிக்கிறோம். நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியலை. அப்படியே ஒருவேளை மன்னித்து விட்டாலும் அதை நான் மறப்பேனா தோண்டி அந்த பழைய அந்த ஒரு குற்றச்செயலை, ஏதோ ஒரு சூழலில் நடந்துவிட்ட தவறை குத்தி காட்டுவது, அவர்களை தலைகுனிய வைப்பது, அவர்களை அவமானப்படுத்துவது ரொம்ப சர்வசாதாரணமான காரியமாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, கடவுள் தன் பிள்ளைகளினுடைய எல்லா அக்கிரமங்களையும் காலடியில், தன்னுடைய காலடியில் மிதித்து போடுவார். நம் பாவங்களையெல்லாம் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று கடவுளின் இரக்கத்தை குறித்து மீகா இறைவாக்கினர் உரையாடுவதை இன்றைக்கு நாம் நம்பிக்கை வார்த்தையாக கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உறவு நிலையை தன் பிள்ளைகளுக்கு வாக்களிக்கிறார். அன்னை மரியாள் ஒன்றுவிட்ட இயேசுவின் சகோதர உறவுகளோடு காண்பதற்காக செல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு இயேசுவோடு இருப்பதில் மகிழ்ச்சி, இயேசுவுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளோடு இருப்பதிலும் மகிழ்ச்சி. ஏதோ தன் மகன் என்று இயேசுவோடு மட்டும் பயணித்த தாய் அல்ல, திருத்தூதர்களோடு பயணித்தாள், திரு அவையோடு பயணித்தாள். இன்றும் இந்த திரு அவையில் உயிரோட்டமாக நீங்களும் நானும் வாழ்வதில் அன்னை நம்மோடு உடன் பயணிக்கிறார். ஏன்னா நாம் வாழ்வது இயேசுவின் வார்த்தையை, நாம் கொண்டாடுவது இயேசுவின் பலி. இயேசு எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறாரோ, இயேசு எங்கெல்லாம் அறிக்கையிடப்படுகிறாரோ, இயேசு எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறாரோ, அங்கெல்லாம் அன்னை மரியாள் உடன் பயணிக்கிறாள். பிரியமானவர்களே, அந்த அன்னை ஆண்டவர் இயேசுவை காண வருகிற போது அவர் சொல்லுகிற வார்த்தையை மேலோட்டமாக இன்றைக்கு பிரிந்த சபையார் புரிந்து கொண்டு அவரே தன் அன்னையை அவமதித்து விட்டார். அந்த அன்னையை போல் இவர்கள் கொண்டாடுகிறார்களே, மரியாதை கொடுக்கிறார்களே, வணக்கம் செலுத்துகிறார்களே என்றெல்லாம் விமர்சனம் செய்வார்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரி அன்னை மரியாள். இறைவனின் திருவுளத்திற்கு அடிபணிந்து அதை செயல்படுத்துவதில் முன்னின்றவர், நமக்கு முன்மாதிரி காட்டுபவர் அன்னை மரியாள். புனித அந்தோணியார் அன்னை மரியாவை அதிகம் அன்பு செய்தவர், தனிப்பட்ட அன்பு கொண்டவர் அன்னை மரியா மீது. ஏன்னா கடவுளுடைய திருவுளம் என்ன, அந்த திருவுளத்திற்கு எப்படி அடிபணிவது, அதை நிறைவேற்றுவதில் வரக்கூடிய தடைகள் என்ன, அந்த தடைகளை உடைத்தறிவதற்கு, சவால்களை எதிர்கொள்வதற்கு யார் தனக்கு வல்லமை தரக்கூடியவர், அதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறவள் இந்த அன்னை. அந்த அன்னையை நெருக்கமாக பின்பற்றியதால் தான், அன்பு செய்ததால் தான் புனிதரும் இறைவனின் திருவுளத்தின்படியே தன் வாழ்க்கையை கையளித்தார். தான் விரும்பியதல்ல, இறைவன் எனக்கு என்ன விதைத்திருக்கிறாரோ, என்ன நினைத்திருக்கிறாரோ அது நடக்கட்டும். தாழ்ச்சியோடு அன்னையை தனக்கு வாழ்வின் பாடமாக கொண்டு வாழ்ந்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார்.
எனவே அன்புக்குரியவர்களே, இறை சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்றியவர் நம் அன்னை என்பதை இயேசுவின் வார்த்தையே சொல்லுகிறது. யார் என் தந்தை கடவுளினுடைய வார்த்தையை வாழ்வாக்கி திருவுளத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் என் தாய், என் சகோதரர்கள். பிரியமான பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு உயர்வை தன் அன்னைக்கு அவர் கொடுத்திருக்கார். அதனால் அன்னையை ஆண்டவர் இயேசு அலட்சியப்படுத்துவதாக ஒருபோதும் நாம் எண்ணிவிடக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா நம்முடைய புரிதல் மேலோட்டமானது. வேரோட்டமாக நாம் சென்று பார்க்கிற போதுதான் தன் அன்னையை அத்துணை பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி ஆண்டவர் இயேசு உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்னையை போல் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் இறை குடும்பத்தில் இணைந்து விடுகின்றனர். அந்தோணியார் அந்த இறை குடும்பத்தில் அங்கமாக இருக்கிறார். அன்னையை அந்தோணியாரை உதவிக்கு அழைத்து ஆண்டவர் இயேசுவை வாழ்வாக்க இன்றைக்கு பல்வேறு சவால்களை குடும்ப வாழ்க்கையில் பணித்தள சூழலில் எதிர்கொண்டிருக்கிறோமே, நாமும் இந்த இறை குடும்பத்தில் இணைந்து விட முடியும். இயேசுவுக்கு சகோதரியாய், சகோதரனாய், தாயாய் நாம் மாற முடியும். எவ்வளவு பெரிய ஒரு பேற்றினை இயேசு இன்றைக்கு நமக்கு அழைப்பாக பதிவு செய்கிறார் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, உமக்கு நிகரான இறைவன் எங்கப்பா? ஒரு சாதாரண மனிதர்களை, குறையுள்ள பிள்ளைகளை, பாவத்தோடும் சாபத்தோடும் வாழக்கூடிய பிள்ளைகளை, நீ எல்லாம் என் முன்னாடி வரத்துக்கே தகுதி இல்லாதவன் என்று விரட்டி அடிக்கிற இடைவெளிகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற கடவுள் அல்ல நம் கடவுள். நெருக்கமான உறவை தன் சகோதரனாக, தன் சகோதரியாக, தனக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பேற்றினை கொடுக்கக்கூடிய கடவுள் உலகத்தில் உண்டா? அதுதான் மீகா இறைவாக்கியனுடைய உணர்வு. அந்தோணியார் உள்ளத்தில் உணர்ந்த உணர்வு அதுதான். அப்படிப்பட்ட நெருக்கமான உறவை நம்மோடு, தன் பிள்ளைகளோடு வளர்த்து கொள்ள நம்மை தேடி வருகிறவர் ஆண்டவர். அதனால தான் இந்த அழைப்பு பல்லவி. இது விண்ணக பலி, உன்னதருடைய பலி, கடவுளே நம்மை இணைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பலி. அவர் எங்கே இருக்கிறவர்? பிரியமானவர்களே, கடவுளுக்கு இணையாக இருக்கிற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் இறங்கி வந்து அடிமை கோலத்தை ஏற்று அவமான சின்னமாம் சிலுவை மரணத்தை எதிர்கொண்டவர் நம் இயேசு. எதற்காக? அவர் பெற்றுக்கொண்ட அந்த அருள் நிலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். புனித கன்னிமரியாலும் புனித அந்தோணியாரும் வணக்கத்திற்குரிய புனிதர்களும் இன்றைக்கு பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, உங்களுடைய என்னுடைய தேவைக்காக பரிந்து பேசுகிறார்களே, அந்த மாட்சிக்குரிய நிலையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு இறையாட்சி உறவிலே, நெருக்கத்திலே நாம் வளர வேண்டும் என்பது இயேசுவின் பேராவல். இப்படிப்பட்ட ஒரு உறவை கொண்டாடக்கூடிய, உறவு கலைக்கக்கூடிய கடவுள் கோட்பாடு எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா கடவுள்னா அவர், நம்மனா எங்கேயோ இருக்கிறோம், கொஞ்சம் கூட அங்கே நெருங்க முடியாது என்பது தான் பல சமயங்களில் இருக்கிற புரிதல். ஆனால் ஆண்டவர் இயேசு அதையெல்லாம் உடைத்து நெருக்கமானவராக நமக்கு நெஞ்சத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு உணர்வை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இது வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அல்ல. தாழ்வு மனப்பான்மையில் நாங்கள்லாம் இப்படியெல்லாம் வாழ முடியுமா? அந்தோணியார் அந்த தாழ்வு மனப்பான்மையை உடைத்து போட்டவர். அன்னை மரியாளை தன் வாழ்வின் பாடமாக கொண்டார். புனித யோசேப்பை போல நானும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற என்னால் முடிந்த முயற்சிகளை எடுப்பேன், சிறிய சிறிய செயல்களில் உண்மையாய் என்னை ஒப்புக் கொடுப்பேன். அதுதான் புனிதருக்கு அந்த அருள் நிலையை கொடுக்கிறது. எனவே அந்த புனிதரின் பெயரால் கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய தாழ்நிலையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் ஆணவம் உள்ளவர்களாக, திமிர் பிடித்தவர்களாக, அப்படியெல்லாம் செருக்குள்ளவர்களாக வாழணும் அப்படிங்கிறதல்ல. ஆனால் நிச்சயமாக இறைவனுக்கு நெருக்கமான உறவாக, ஒரு சகோதர உறவாக, ஒரு தாய் என்கிற உறவாக நீங்களும் நானும் வார்த்தையை வாழ்வாக்குற போது நிச்சயமாய் அது சாத்தியம். அதை வாழ்வாக்குவதில் இறைவனே நமக்கு ஆயனாக இருந்து செயல்படுகிறார். அவர் ரொம்ப பொறுமை உள்ளவராக இருக்கிறார், கனிவுள்ளவராக செயல்படுகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நினைத்து நம்மை விமர்சனம் செய்வதில்லை. தன் பிள்ளை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ,
தன்னுடைய பிள்ளை ஆசீர்வாதமாக அந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முயற்சி எடுக்கிற போது பல மடங்கு ஆற்றலை ஆசிரியரை நமக்கு கொடுக்கிறவர். அந்த வல்ல தெய்வத்தினுடைய வழி நடத்துதலில் தன் வாழ்க்கையை அமைத்த புனிதரின் அருட்காவலுக்குள்ளே நாமும் நம்முடைய வாழ்க்கையை கையளித்து நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை கையளித்து இறை அருள் வேண்டுவோம். ஆமேன். பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே தேவநிலையாய் மாற்றிடுமே. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீ திருவுலமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கிற உம் மக்களின் வேண்டுதல்கள், யாருக்காக இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்தம் வேண்டுதல்கள், ஆராதனை டிவிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்கள் அனைவரின் வேண்டுதல்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் அடியார்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதம் காண விழைவோரே, அந்தோணியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விழைவோரே, எம் அந்தோணியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, அந்தோணியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, அந்தோணியாரிடம் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.